பிரைஸ் த லார்ட். இன்று நம்ம முதல் நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறோம். உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருடைய நாமத்தில். இன்று நம்ம ஜெபிக்க போகிறது நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்ற காரியத்துக்காக. சில நேரத்தில் நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்க்கும்படியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம். அதை நம்ம சூழ்நிலையை பார்க்காம ஆண்டவரை நம்பணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு உதாரணமாக எந்த வசனத்தை பார்க்க போகிறோம்னா, அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பு, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதில் முதல் பகுதி மட்டும் நம்ம இன்னைக்கு அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பு. நம்மளுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் ஆண்டவரை நம்பாமல் போயிடுறோம். ஏன்னா டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க, இதுதான் நடக்க போகுது. நம்ம கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய பிரச்சனைகள் மலை போல இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம், திருமண காரியம்னு இருக்கலாம், அது தடையாக்கி கொண்டே இருக்கலாம். ஸோ எனக்கு இதுதான் நடக்க போகுது, இதுக்கு மேலே எனக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிடுவோம், சில நேரத்தில் முடிவு பண்ணிடுவோம். இந்த முதல் நாள் உபவாச நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை, என்னை நம்பு. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீ நம்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் நம்ப போகிறோம். நம்முடைய சூழ்நிலையை பார்க்க போகிறதில்ல, நம்மளுடைய வியாதியை பார்க்க போகிறதில்ல, நமக்கு ரிப்போர்ட் கொடுத்த டாக்டருடைய ரிப்போர்ட்டை பார்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்மளுடைய தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் இன்றும் ஜீவிக்கிறார். இந்த முதல் நாள் உபவாசத்தில் நம்ம ஒரு வைராக்கியத்தோடு, அப்பா இந்த 40 days ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன்ப்பா, நான் உபவாசித்து என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெயம் பெறணும், நான் அதற்காக இந்த காரியத்துக்காக ஒரு பர்டிகுலர் காரியத்திற்காக நான் ஜெபிக்க போறேன், நான் உபவாசிக்க போறேன், ஆண்டவரே நான் உங்களை நம்ப போறேன் ஏசப்பா, என்னுடைய சூழ்நிலைகளை நான் பார்க்க மாட்டேன். என் கூட இருக்கிறவங்க ஒருவேளை நெகட்டிவான தாட்ஸ் சொல்லலாம், உனக்கு இதுதான் நடக்க போகுது, நீ இதுதான் நடக்க போகுது, நீ இதுதான் செய்ய போற அப்படின்னு நம்மளை பார்த்து நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்கலாம். ஆண்டவரே நான் அதை கேட்க மாட்டேன் ஏசப்பா, என் டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டை நான் தூக்கி எறிகிறேன், நான் உம்மை நோக்கி நான் பார்க்க போகிறேன். இந்த மதியான வேளையில நான் உம்மை நோக்கி பார்க்க போறேன், நான் இந்த காரியத்துல ஜெயம் பெறுகிற அளவு நான் உங்களை விட போறதில்லை அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு கர்த்தரை நம்பி நம்ம இந்த காரியத்தில் நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சுய பலத்தில் அல்ல, நம்முடைய ஜெபத்தில் அல்ல, என்னுடைய ஞானத்தில் அல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நம்ப போகிறேன். நான் இயேசுவை நம்புவேன், கட்டாயம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளும் நீங்க போகுது, அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஒரு சில நிமிடங்கள் நம்ம வர்ஷிப்புக்குள்ள நம்ம போக போறோம். கண்களை மூடி ஜெபிப்போமாம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசனத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் நம்ப எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க வாழ்க்கையில நாங்கள் வேற எதையும் நம்ப கூடாது, எங்க சுய பலத்தை நம்ப கூடாதப்பா. நாங்கள் உண்மையே நம்ப எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஒருவேளை எங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலை மோசமான சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனாலும் நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரை பார்த்து சொல்லாமாம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என்னை ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என்னை ஒருவரே. நான் நம்புவேன் என்னை ஒருவரே.
நான் நம்புவேன் என்னை சோருவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை அற்று போகிற சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்ப, ஆண்டவரே எங்க சூழ்நிலைகளை பார்க்காதபடி அப்பா என் கண்கள் உம்மை பார்க்க அப்பா நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் கண்ணீரோடு செபிக்கிறோம்ப்பா. அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒருவேளை கண்ணீரோடு வந்திருக்கலாம். என்னால உம்மை நம்ப முடியல ஆண்டவரே. அப்பா என்னுடைய சூழ்நிலைகள் பெரிதாக இருக்கிறது, என்னுடைய வியாதிகள் பெரிதா இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை பெரிதா இருக்கிறது, என்னுடைய கடன் பிரச்சனை பெரிதா இருக்கிறது, என்னுடைய வேலையில இருக்கிற பிரச்சனை பெரிதா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில திருமண தடைகள் பெரிதா இருக்கிறது. ஆண்டவரே நான் எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற, எனக்குன்னு யாரும் இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனாலும் நான் கர்த்தரை நம்புவேன். ஆனாலும் நான் கர்த்தரை நம்புவேன். ஆனாலும் நான் என் மீட்பரை நம்புவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆண்டவரே நீங்க இன்றும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீங்கப்பா. இன்றும் எங்க சூழ்நிலை பார்க்கிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனாலும் நீர் எங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன். நீர் எங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன் ஏசப்பா. நாங்கள் உம்மே நம்பி வந்திருக்கிறோம், உம்மே நாங்கள் சார்ந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நடத்துங்க, நீங்க நடத்துங்க ஏசப்பா. எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், நம்புவோம் ஏசப்பா. உம்மே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காரன் தன் எச்சமான் கைகளை நோக்கி இருக்கிறது போல ஆண்டவரே எங்க கண்கள் உம்மே நோக்கி இருக்கிறது ஏசப்பா. உம்மே நம்புவோம் ஆண்டவரே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அப்பா உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு யாருண்டப்பா, எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, பள்ளத்தின் நடுவில் நான் இருந்தேன், அச்சத்தில் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தீ உருவாக்கி நீ சிருஷ்டித்தீ, சீர்படுத்தி நீர் புடமிட்டி, புதிதாக்கி நீர் பிரித்தி, என்னில் பிரியாதிருந்தீர், எனக்கு நீருண்டு. கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. அப்பா நான் கலங்கின நேரத்துல ஆண்டவரே உம்முடைய கரம் என்னை நடத்தினதே. அப்பா இப்ப இருக்க பிரச்சனை ஒருவேளை பெருசா இருக்கலாம், ஆனா இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தினது நீரப்பா. எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கண்ணீரின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தீரே, எங்களை நடத்தி வந்தீரே. ஒருவேளை இப்போ சூழ்நிலை கடினமாக இருக்கலாம், ஆனா நீங்க பலஸ்ல எங்களை எவ்வளவு நடத்துனீங்க,
கடந்து வந்த பாதையில எங்களை எப்படிலாம் நடத்துனீங்க, அதெல்லாம் மறந்து ஆண்டவரே உண்மை நம்பாமல் இருக்குமானால் எங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே இந்த டே 1ல அப்பா நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே, இந்நாள் வரை எங்களை நடத்தினவர் இனியும் எங்களை நடத்துவீர். நாங்க உங்களை மட்டும்தான் நம்ப போறோம் இசப்பா. ஆண்டவரே இந்த வரும் காலத்துல நாங்க வேற யாரையும் நம்ப போறதில்ல, நாங்கள் உங்களையே நம்புறோம். எந்த மனுஷனை நம்பல, எந்த மனுஷனுடைய ஞானத்தை நம்பல, எந்த மனுஷனுடைய பொருளை நம்பலப்பா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம், நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்களை வெட்கப்படுத்திடாதீங்க இசப்பா. மனிதர்கள் முன்பாக ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் அப்பா, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம்ப்பா. எந்த மனுஷன் முன்பாக எங்களை நீங்க வெட்கப்படுத்திடாதீங்கப்பா. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க அப்பா. எங்களை மேன்மைப்படுத்திருங்க. நாங்க எல்லா இடத்துலயும் சொல்லுவோம், ஒருவேளை எங்க சூழ்நிலையை பார்த்து இதான் உன் முடிவு, இந்த ஆபரேஷன் தான் நீ பண்ண போற, நீ அதுக்கப்புறம் இப்படிதான் இருக்க போற நம்மளை பார்த்து சொல்ல இருக்க கூடும். ஆனா நம்ம ஒண்ணு மட்டும் சொல்ல போறோம் இந்த வேலையில, நான் இயேசுவை நம்புறேன். அவர் மனுஷங்கள் முன்பாக என் முகத்தை வெட்கப்படுத்த மாட்டார். நான் என் இயேசுவை நம்புவேன், அவர் ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். ஆண்டவரே நீங்க என்ன வெட்கப்படுத்திடாதீங்கப்பா. மனுஷங்க முன்பாக என் தலையை குனிய பண்ணிடாதீங்க. நீங்க என்ன நிமிர பண்ண போறீங்கப்பா. ஆண்டவரே நான் என் அறுத்த அறைகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வர போறப்பா. நீங்க எனக்கு செய்த நன்மைகளை நான் சாட்சியாய் சொல்லுவேன் ஆண்டவரே. இந்த 40 நாளும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம நம்முடைய நாமத்துல அப்பா நாங்க ஜெயத்தை எடுக்க போறோம். எங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருக்கிறதோ எல்லாவற்றிலும் இருந்து நீர் எங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறீரப்பா. ஒருவேளை சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது சப்பா. எங்க கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறதப்பா. நாங்கள் உண்மை மாத்திரம் நம்புகிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்க தோல்ல நாங்க சுமந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க எங்களை நடத்துங்கப்பா. நீங்க எங்களோட இருக்கிறீங்க என்ற ஒரு நிச்சயத்தை எங்களுக்கு தாங்க. நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்க என்ற ஒரு வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்கு அந்த பெல்லனை தாங்கப்பா. எங்களுக்கு அந்த வெள்ளனை தாங்க இயேசப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே யார் எங்களை கைவிட்டாலும் மனிதர்கள் மறக்கலாம், தாய் மறக்கலாம், ஆனாலும் நான் உன்னை மறவதில்லைன்னு சொல்லிருக்கீங்களப்பா. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், ஒருவேளை உங்க கூட இருக்கிற உங்க உற்றார் உறவினர்கள் உங்க சொந்தங்கள் எல்லாம் கைவிட்டிருக்கலாம், நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல உங்க பாசங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனாலும் என் இயேசுவை நம்புங்க. இந்த 40 நாள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். அது உங்க கண்களுக்கு அது ஆச்சரியமாயிருக்கும். உங்களை பார்க்கிறவங்க சொல்லணும், உங்க வாழ்க்கையில எப்படி இந்த அற்புதம் நடந்தது, இப்படி இது நடந்ததுன்னு உங்களை குறித்து சாட்சி சொல்லத்தக்க ஆண்டவர் இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய பிரேக் த்ரூவை, ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் ஒன்று பண்ண போகிறார். ஆண்டவரே நாங்களும் உம்மை நம்புவோம் ஏசப்பா, நாங்களும் உம்மை நம்புவோம் ஆண்டவரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஒருவேளை யார் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவரை நம்புங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த தெய்வத்தை நீங்க நம்புங்க. அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் ஒரு நாள் உங்களை அப்படியே இதே நிலைமையில விட்டுட்டு போக மாட்டார். கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். ஆண்டவர்
ஆண்டவரை நோக்கி பாருங்க. அப்பா ஆண்டவரே, என் 2 கைகளை நோக்கி சொல்கிறேன். அப்பா வானத்தை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே உம்மையே நம்புவேன், நான் உம்மையே நம்புவேன். ஏசப்பா உம்மை மாத்திரம் நம்புவேன், உம்மையே நான் நோக்கி பார்ப்பேன். அப்பா ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டு எங்களுக்கு நீர் பதில் தரப்போகிறதற்காக நன்றி. அப்பா ஆண்டவரே, நாங்கள் உண்மையே பார்த்து நாங்கள் பிரகாசம் அடைய நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை வெட்கத்துக்கு உட்படுத்தாதபடி எங்களை தலை நிமிர பண்ணுங்க. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நம்புவோம். நம்ம வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆண்டவரை நம்பி நம்ம எடுப்போம். கட்டாயம் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். ஸோ இந்த 40 நாள்ல நம்ம எந்த காரியத்திற்காக ஜெபிக்க போறோம்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்திற்காக வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம ஜெபிக்க போறோம். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஏதாவது ஜெப தேவைகள் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில இது தடையா இருக்கு, இந்த பிரச்சனையா இருக்கு அப்படின்னீங்கன்னா நீங்க கமெண்ட் செஷன்ல உங்க பிரச்சனைகளை தெரிவிங்க. நாங்க கட்டாயம் நம்ம அதற்காக நம்ம ஜெபிப்போம். இந்த 40 நாள்ல கட்டாயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை செய்வார். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும் அதிகமாய். மீகால சொல்லப்பட்டது போல 2:13 சொல்லப்பட்ட தடைகளை தகர்த்தெறிகிற தேவன். அப்போஸ்தலர் 16:31 சொல்லப்பட்டது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்பு. இந்த முதல் நாள்ல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்பி நம்ம முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம். கட்டாயம் இந்த 40 நாள் ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல ஹெல்த் தருவாங்க ஆண்டவர். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். நிறைய தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கட்டாயம் உங்க வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபத்தோடு கலந்து கொள்ளுங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.